ஏற்கனவே நான் கணக்கெடுக்கிறதே இல்லை. இவங்க வந்து பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெயர் பெற்ற ஒரு இயக்கம் இல்லை. ஒரு 2 கிராமத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் என்னமோ மருந்து கொடுக்க வந்தால் செஞ்ச வேலை தான் இது. அவர் மருந்தை கொடுத்துட்டு போயிருந்தீங்க, பிரச்சனை இல்லை. இது வேற ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு அந்தால் போய்த்தார். அதனால தான் இந்த நிகழ்ச்சி. ரைட். இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா, இந்த ஜமாத்து எப்படி உருவாச்சு நல்லா தெரியணும். ஸ்ரீலங்காவில் ஒரு இயக்கம் உருவாகிச்சுது 1989. அந்த இயக்கத்தில் பேர் என்னன்னா ஹிஸ்புல் இஸ்லாம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஹிஸ்புல் இஸ்லாம்னு சொல்லி நதீர் மௌலவின்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். ஹிஸ்புல் இஸ்லாம் பேர். இந்த 89ஆம் ஆண்டு ஹிஸ்புல் இஸ்லாம் உருவாக்கின இயக்கத்தில் உமர் அலி மௌலவி போய் பையத்து செஞ்சார். வழங்குதா? இதை உருவாக்கினது யாரு? நதீர் மௌலவின்னு சொல்லி இலங்கையின் புத்தளம் பிரதேசத்தை சேர்ந்த மதீனாவில் படித்த ஒருவர். இவர் ஜமாத் இஸ்லாமி என்ற அமைப்பினுடைய ஒரு மதரசாவின் அதிபராக இருக்கிற நேரத்தில் இந்த ஹசனுல் பன்னா, சையது குத்துப் போன்றவர்களுடைய கிதாபுகளை வாசித்து, இந்த மைக்கற்கள்னு புத்தகம் வாசிப்பாங்க தெரியுமா, இந்த வாசிப்பின் மூலம் ஏற்பட்ட ஒரு சிந்தனை தாக்கம் தான் இந்த ஸ்ரீலங்கா ஒரு தாகூத், காபிரான அரசாங்கம், இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்படக்கூடாது, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஜிஹாது செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை 89ஆம் ஆண்டு புத்தளத்தில் உருவாக்கினார். இதுக்கு அவர் கொண்டு வந்த ஆதாரம் என்னன்னா, சூரத்துல் பக்கரால 256, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. கத்த பையன ருஷ்து மினல் கை, நேர்வழியும் வழிகேடும் தெளிவாகிவிட்டது. ஃபமை யக்ஃபுரு பி தாகூத்தி, யார் தாகூத்தை நிராகரித்து வயுமின் பில்லா, அல்லாஹ்வை நம்புகிறானோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் குர்வத்தில் உஸ்கா, அவன் பலமான கயிற்றை பிடித்துக் கொண்டான் என்று சொல்லுது. அப்ப இந்த வசனத்துல தாகூத்தை நிராகரிச்சு தான் ஈமான் கொள்ளணும். தாகூத்துனா யாரு? சட்டம் இயற்றுகிற தாகூத்துகள், அந்நிய காபிர் அரசாங்கம், இதையெல்லாம் நிராகரிக்க வேண்டும். ஃபலா துத்இல் காஃபிரீன், காபிர்களுக்கு நீ வழிபடாதே. வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, அவர்களோடு நீ பெரும் ஜிஹாது செய்யி அப்படின்னு குர்ஆன்ல வருது. இதே மாதிரி இது சூரா ஃபுர்கான்ல 52. இதே மாதிரி யா அய்யுஹன் நபி, நபியே இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துகொள், வலா துத்இல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், காபிர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் கட்டுப்படாதே. இந்த வசனங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நதீர் மௌலவி சொன்னாரு, ஸ்ரீலங்கால இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்படக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? பர்த் சர்டிபிகேட், பிறப்பு அத்தாட்சி பத்திரம், கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணப்படாது, ஐடென்டி கார்டு எடுக்கப்படாது, தேசிய அடையாள அட்டை, அதே மாதிரி கவர்மெண்ட்ல உள்ள எந்த பதிவுகளும் செய்யக்கூடாது. போலீஸ்காரன் செக் பாயிண்ட்ல நிப்பாட்டுவான செக் பண்ணதுக்கு நிற்கப்படாது. ஏன்னா காபிர். இன்னும் சொன்னாங்கன்னா அந்த சலூனில் போய் முடிவெட்டவும் கூடாதுன்னு சொன்னாங்க காபிர்கிட்ட. ஏன்னா முடிவெட்டவன் சொல்லுவாங்க கொஞ்சம் அங்கிட்டு திரும்ப இங்கிட்டு திரும்ப, அந்த அதுலேயும் கட்டுப்படுறீங்களே. இந்த மாதிரி ஒரு தொகையில் அது விழாவாரிய தேவையில்லை, சுருக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்படி உருவாக்கினது தான் இந்த கூட்டம். இவங்க என்னடா புத்தகத்தில் நிறைய குழப்பங்களெல்லாம் உண்டாக்கினாங்க. இதை பற்றி நான் தெளிவாக பேசிக்கிறேன். சகோதரர் சித்திக் பிரதர்கிட்ட சீடி இருக்குது, அது வாங்கிக்கொள்ளுங்க. வரலாறுக்குள்ள நான் நிறைய போல சில விஷயங்களை பொதுவாக நான் தொட்டு காட்டுறேன். இவங்க இந்த குரூப்பில் 89 போய் உமர் அலி மௌலவி போய் சேர்ந்தார். யாரு? புத்தளத்தில் ஏத்தாளை என்ற ஊரில் மௌலவி உமர் அலி ரியாதி, ரியாத் பல்கலைக்கழகத்தில் வெளியாகின மௌலவி. ஆரம்பத்தில் பாக்கியாத்து சாலிஹாத்தில் படிச்சுக்கிறார். அதுக்கு முதல்ல ஸ்ரீலங்காவில் நதுவத்துல் உலமான்னு சொல்லி மூதூரில் ஒரு மதரசால படித்து ரியாதில் படித்து வெளியாகி பரகஹதனியா அஸ்ஸலஃபியா, உங்களுக்கு தெரியுமே அந்த இஸ்மாயில் சலஃபியோட மதரசா, இஸ்மாயில் சலஃபியோட உஸ்தாத் படித்து கொடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் தான் இந்த நதீர் மௌலவி போய் இந்த கொள்கையை சொன்ன உடனே ஏதோ ஒரு வகையில் ஒரு முறை மறுத்து 2ஆம் முறை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு இவர் ஸ்ரீலங்காவில் செஞ்ச பிரச்சாரம் என்ன தெரியுமா? பரகஹதனியில் 90ஆம் ஆண்டு நடந்த மாநாட்டிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை மாற்றி அந்த மாநாட்டை குழப்பினார். எப்படி குழப்பினார்? ஃபலா துத்இல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், காபிருக்கும் முனாஃபிக்குக்கும் கட்டுப்படாதேன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்களோட ஜிஹாது செய்ய சொல்றான். நீங்கள் இந்த நாட்டிலே காபிருக்கு கட்டுப்படுகிறீர்கள், காபிருக்கு கட்டுப்படுறீங்க. இந்த அமைப்பில் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணினார். ஒரு குறிப்பிட்ட காலம் போற நேரத்தில், குறிப்பிட்ட ஒரு காலம் போற நேரத்தில் உமர் அலி மௌலவிக்கு இந்த நிலைப்பாடு பிழை அப்படின்னு அவருக்கு விளங்குது. உமர் அலி மௌலவிக்கு இந்த காவிரிக்கு கட்டுப்படப்படாதுன்னு ஸ்ரீலங்காவில் அவர் செய்த பிரச்சாரத்தின் காரணமாக பல குழப்பங்கள் ஸ்ரீலங்காவில் நடக்குது. என்ன நடக்குது? நதீர் மௌலவி ஒரு ஃபத்வா கொடுத்தார் 90ஆம் ஆண்டு. என்ன ஃபத்வா தெரியுமா? காவிருடைய சொத்துக்கள் கனிமத்து அப்படின்றார். கனிமத்துன்னா என்ன தெரியுமா? யுத்தத்துக்கு போறீங்க,
முஸ்லீம்கள் யுத்தத்துக்கு போகும்போது காவிர்கள் விட்டுட்டு போகிற அந்த பொருளை முஸ்லீம்கள் பாவிக்கலாம், அது ஹலால். இதுக்கு தான் கனிமத்துமாங்க. யுத்தத்தில் காவிர்கள்ட்டேருந்து பெறப்படுகிற பொருள் ஃபத்வா கொடுத்தார். எப்படி? காவிர்கள் அவங்களோட சொத்துக்கள் கனிமத்து, நீங்கள் கொள்ளையடிக்கலாம் அப்படின்றார். இப்போ புல்மோட்டையிலேருந்து கொஞ்சம் பேர் இந்த வெப்பன்ஸோட வந்திருந்தாங்க, ஆயுதங்களோட. இப்படி சொன்ன உடனே அதே ஏத்தாலையில் அந்த கொலனி என்ற பிரதேசத்தில் இவங்க ஃபர்தாவையெல்லாம் போட்டு மூடிக்கிட்டு, வெப்பன்ஸ் கொண்டுட்டு போகிற ஆட்கள் துப்பாக்கியை ஃபர்தாவையெல்லாம் போட்டு மூடிக்கிட்டு இவங்க போய் கொள்ளையடிக்க போனாங்க. கொள்ளையடிக்க போன இடத்துல பிடிபட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் இவங்களை கொண்டு போய் சுமார் 2 வருடங்கள் ஜெயிலில் வச்சாங்க. இந்த காலப்பகுதியில் உமர் அலி என்ன செய்கிறாருன்னா, நதீர் மௌலவிக்கு கீழே பையத் செஞ்சு இருக்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த கொள்கை சாத்தியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு திருப்பி பரகாதீனில் போய் படித்து கொடுத்திருந்தீங்க நல்லா இருந்திக்கும், போகாமல் நதீர் மௌலவி ஏமாத்துற பிளானுக்கு வந்தார். வந்து என்ன செஞ்சார், நதீர் மௌலவி போய் கேட்டார், மௌலவி நம்ம ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இதை சொல்கிறோம், நம்ம ஹிஜ்ரத்து போகணும், வெளிநாட்டில எல்லாம் இந்த மாதிரி அமைப்பிக்குதா, இந்தியாவில் பாகிஸ்தானில் நான் கொஞ்சம் பார்க்க போகிறேன்னு சொல்லி எந்த சட்டத்தை மக்களுக்கு சொன்னாரோ அந்த சட்டத்தை அவர் செய்யாமல் பாஸ்போர்ட்டில் வெளிநாட்டுக்கு போனார். சரி, எந்த குழப்பத்தை அவர் உண்டாக்கினாரோ அதுக்கு அவரே மாறு செய்து வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில் வந்து பலரை சந்திச்சதாக சொன்னாங்க. சில நம்மளோட ஹசரத்தையும் சந்திச்சுறாங்க போல, பேரை நான் சொல்ல விரும்பலை, சட்ட பிரச்சனை ஒன்று நீக்கிறதில்ல. அதே மாதிரி பாகிஸ்தானில் இவர் போய்த்தார். இவர் தனியே போய்த்தான் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பை கண்டுபிடித்தார். அதுக்கு முதல்ல இவங்க யார், ஹிஸ்புல் இஸ்லாம் என்று ஒரு பெயர். இதே மாதிரி அல் முஸ்லிமூன் அப்படின்ட்டு இன்னொரு பெயரில் இவங்க இப்போ 90 அல்லது 91ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் செயல்பட்டாங்க. இப்போ பாகிஸ்தானில் இவர் போய்த்து அந்த மஸ்ஊத் அஹமத் சாஹிப் பிஎஸ்சி, இவர் தான் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை உருவாக்கின உண்மையான ஆள், உமர் அலி அல்ல. அப்போ இவர் ஜமாத்துல் முஸ்லிமின் ஒரு இயக்கத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவரோட கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இயக்கங்களை விட அவங்க ஒரு நல்ல இயக்கம், ஏனைய இயக்கங்களை என்ன செய்கிறாங்க, பையத்து செய்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ இவர் பார்த்தாரு, இதை கொண்டு போய் ஸ்ரீலங்காவில் இறக்குமதி செய்கிறது தான் இப்போதைக்கு நல்லம் அப்படின்னு முடிவுக்கு வந்து சில பொய்களை வந்து இலங்கையில் சொன்னார். என்ன சொன்னார், நான் 3 நாள் பாகிஸ்தானில் இருந்தேன், எனக்கு இவங்க யாரும் சலான் சொல்லலை, இதெல்லாம் நான் சொல்கிறது எனக்கு இதை தேவைப்பட்டால் நிரூபிக்கலுமே, செய்தியாக சொல்கிறேன், இவர்கிட்ட ஆதாரம் இல்லை நினச்சிடப்படாது. அப்போ 3 நாள் எனக்கு சலான் சொல்லலைன்னு வந்து ஸ்ரீலங்காவில் சொல்லிக்கிறார். ஆனால் போய் ஏன்டா இவங்க 95ஆம் ஆண்டு வந்து எல்லாருக்கும் சலான் சொல்கிறாங்க, கேட்டால் சொல்கிறாங்க பிரிவினைவாதிகளுக்கு சலான் சொல்லலாமே, அது பிரச்சனை இல்லையே. அப்போ உமர் அலிகிட்ட நதீர் மௌலவி கேட்குறாரு, பையத் செஞ்சவரை நீங்கள் சொன்னீங்க 3 நாள் சலான் சொல்லலைன்னு, அது என்னது போய், அந்த மாதிரி நடந்தது. இப்போ இந்த மசூத் அஹமத் சாஹிப் உருவாக்கினதா ஜமாத்துல் முஸ்லிமீன். அப்போ இவங்களுக்கு பையத்து செஞ்சுட்டு வந்துட்டாரு. ஏற்கனவே ஒருவருக்கு பையத்து செஞ்சவர் அவர் என்ன செஞ்சுக்கணும், இவர் பையத் செஞ்சவர், இவர் அமீர் இல்லை, அவரை கூட்டிட்டு வந்து சேர்த்து விட்டிக்கணும். அப்போ இவர் என்ன சொன்னார், ஸ்ரீலங்காவுக்கு போய் சொன்னார், நாங்கள் அதாவது என்னது ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறோம், நாங்கள் வந்து உங்களோட சேர்றோம் என்ன எக்ரிமெண்ட் பண்ணாரோ தெரியாது. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஸ்ரீலங்காவுக்கு வராரு, வந்து இந்த 3 பொய்யையும் சொல்கிறார். ஒன்று, எனக்கு சலான் சொல்லலை, அவங்க எல்லாரையும் காஃபிர்னு சொல்கிறாங்க, நம்மளோட கொள்கையில் தான் அவங்க நிற்கிறாங்க, இப்படி உள்பிரச்சனைகள், அதாவது முக்கிய பிரச்சனை இல்லாமல் வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது. அவ இப்படி சொன்ன உடனே இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை ஏற்றுக்கொள்ளலான்னு நதீர் மௌலவி அப்பவே குழம்பினார். சில பிரச்சனைகள் வந்தது, அஞ்சாங்கட்டன்னு சொல்லி அதை மன்னார் ரோட்டில் ஒரு காடு ஒன்று, அதில் கொஞ்ச நாள் போய் இருந்தார். பிறகு ஏதோ ஒரு வகையில் அவரை சமாதானப்படுத்தி, இல்லை உமர் அலி சொல்கிறது சரிதான், அவர் போல சொல்லலை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மறுபடியும் கொண்டு சேர்த்து விட்டாங்க. இதுக்கு பிறகு 95ஆம் ஆண்டு இந்த பாகிஸ்தான் அமைப்பு வாராங்க ஸ்ரீலங்காவுக்கு. மசூத் அகமது அவரோடு நாசருத்தீன் சாப், சாஜித் ரப்பானி, வகார் அலி சாப், அதே மாதிரி இன்னொரு ஆள் ஞாபகத்து வருதில்லை, இந்த 5 பேர் வராங்க மொத்தமாக. இவங்க வந்ததுக்கு பிறகுதான் அடுத்த பிரச்சனை உருவாகுது. இவங்க எல்லாரும் சலான் சொல்கிறாங்க. ரெண்டாவது, இவங்களோட புத்தகங்கள் எழுதிக்கிறாங்கன்னா, ஹம்னே கிசிக்கோ காஃபிர் நஹி கஹ்தே ஹேன், நாங்கள் யாருக்கும் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம், ஏ ஹம் பர் புக்தான் ஹை, இது எங்கள் மீது இட்டு கட்டப்பட்ட பொய்யாகும். இந்த மாதிரிலாம் எழுதப்பட்டிருக்குது, யாருக்கும் தெரியாது இது. அப்போ 95ஆம் ஆண்டு வந்த நேரத்தில் கொழும்புல மருதானை என்ற ஒரு இடத்துல ஃபோபஸ் ரோட்டில் காமில் பிரதர் வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வகார் அலி சாப் உரையாற்றுகிறார். அந்த உரையில் பாகிஸ்தானில் இருந்து வந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க. மசூத் அகமது இல்லை, அவருக்கு இடுப்பு சோமனோடு கீழே இருக்கிறார், மேலே தான் பயான் நடந்தது. இதில் அவர் தெளிவாகவே இலங்கைக்கு மாற்றமான ஒரு கொள்கை, நாங்கள் யாரையும் அப்படி காவிர்னு சொல்கிறவங்க இல்லை,
அப்படின்ற கொள்கையை சொல்லும்போது சபையில் இருந்த நதீர் மௌலவி குழம்புறார். மௌலவி உமர் அலி பொய்யாத்தான் அங்கனையும் மொழிபெயர்த்தது. ஆனால் நதீர் மௌலவிக்கு கொஞ்சம் உருதை படிச்சுக்கிறார். அந்த கேப்பில் குழம்பி அங்கே ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு நதீர் மௌலவி ஒரு ஆய்வு செய்கிறாரு. உமர் அலி என்னமோ ஒன்று செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி உருது மொழியை ஒரு வருஷத்துக்குள்ள அவர் படித்து 96ஆம் ஆண்டு புத்தளம் ஜும்மாவில் அறிவிக்கிறார், நான் இந்த உமர் அலி என்னை ஏமாற்றி விட்டார், எனக்கு துரோகம் பண்ணி விட்டார், எனக்கு அநியாயம் பண்ணி விட்டார், ஒரு பிரிவை ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லி கொண்டு போய் சேர்த்து விட்டார். எனவே இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிரிவிலிருந்து நான் இன்றிலிருந்து வெளியே போறேன் என்று அறிவித்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபல்யமான செய்திகள், தேவைப்பட்டால் ஆதாரம் காட்டணும். இப்போ உமர் அலி மௌலவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன, நதீர் மௌலவி வெளியே போய்த்தார். புத்தளம் பள்ளி பறிபோகுமா இருக்குமான்ற ஒரு பிரச்சனையில் ஒரு சில பிரச்சாரங்கள் கலந்துரையாடல்கள் நடந்து கொஞ்சம் பேரை காப்பாற்றி எடுத்தார். ஒரு 20 குடும்பம் மட்டும் நதீர் மௌலவி போனாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, நதீர் மௌலவி 96ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பிரிவு அப்படின்னு வெளியே போனதால அவர் இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறிவிட்டார் என்று உமர் அலி மௌலவி ஃபத்வா கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? ஜமாத்துல் முஸ்லிமீனை விட்டும் அவர் வெளியே வைத்தார். ஆகவே மௌலவி நதீரும் அவரோடு வெளியே போன 20 குடும்பங்களும் காபிராக முர்த்ததாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னாங்க. இதே மௌலவி உமர் அலி 2015ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் திகதி நாங்கள் 25 வருடங்களாக இந்த பாகிஸ்தானில் ஷிர்க் இருக்கிறது, குஃபர் இருக்கிறது என்று விளங்காமல் இருந்து விட்டோம், அது ஒரு பிரிவு, எனவே நாங்கள் வெளியே போறோம் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அவரும் முர்த்ததா போனார். இப்போ ஏற்கனவே நதீர் மௌலவி அவர் தான் முர்த்ததா ஆக்கினார். இப்போ இவர் என்ன செஞ்சாரு? முர்த்ததா ஆகினார். உண்மையில் ஜமாத்துல் முஸ்லிமீனை உருவாக்கினது யாரு? பாகிஸ்தானில் உள்ளவங்க. இவங்க உருவாக்கினது இந்த நான் சொன்ன கொள்கை தான். இதில் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வரும், அதெல்லாம் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறேன். என்ன காரணம்டா, அதை சொன்னால் நான் இப்போ தலைப்புக்குள்ளே வரலாறுக்குள்ளே நிறைய பேர் இது சம்மந்தமாக பேசப்பட்ட தலைப்பு சித்திக் பிரதர் இருக்கு, சகோதரர் சித்திக்கிட்ட நீங்கள் எடுத்து கேட்டுக்கொள்ளலாம். ஃபுல் வரலாறு அதுக்குள்ளே நான் இன்ஷால்லா சொல்லிக்கிறேன். சரிதானே? ரைட். அப்போ இப்போ நம்மளோட கேள்வி என்னடா, ஜமாத்துல் முஸ்லிமீனை உருவாக்கினவர் மசூத் அகமது மௌத்தாகிட்டார். அல்லாஹ் யக்ஃபிர் லஹு, அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டுமாக. இப்போ தலைவராகிறார் இஸ்தியாக் சாஹிப்னு ஒருவர். இப்போ நான் எப்படி அவர் நதீர் மௌலவிக்கு முர்த்தது என்று கொடுத்தாரோ அதே தீர்ப்பின் அடிப்படையில் அவரும் முர்த்ததாகிறார். இவங்களோட கொள்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க நாங்கள் யாரையும் காபிர்ந்து சொல்கிற கூட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது தெரியாமல் அவங்க சொல்கிறத கேட்டு நம்பி சொல்கிறதான் இது. ஆனால் அவங்க காபிர்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்க, ஒரு கூட்டம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த இலங்கையில் பல பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். ஜமாத் இஸ்லாமி, தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத், அன்சார் சுன்னா முஹம்மதியா, சுன்னத் வல் ஜமாத், இஹ்சான் அல் முஸ்லிமீன், ஹுப்புல் அவுலியா, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் போன்ற பல பிரிவுகள் இந்த இறைவனுடைய இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு கருத்து வேற்றுமை பிரிவினை கூடாது, இஸ்லாம் ஒரு ஜமாத் என்ற கொள்கையில் இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த ஜமாத்தில் இவர்கள் நுழையவில்லை. எனவே இந்த முஸ்லிம் ஜமாத் மேற்குறிப்பிட்ட இந்த அனைத்து பிரிவுகளையும் இவர்கள் காபிர்கள், இவர்கள் முஷ்ரிக்குகள், இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக வைத்து அடித்து கூறுகிறோம். அதாவது உமர் என்ன சொல்றா, இந்த ஜமியத், இந்த ஜாக்கு, அன்சார் சுன்னா முஹம்மதியா, ஜமாத் இஸ்லாமி, இந்த எல்லா இயக்கங்களும் இவர்கள் காஃபிர்கள். இதே உமர் அலி மௌலவி 2005 நினைக்கிறேன் ஒரு விவாதம் நடக்குது. மௌலவி அர்ஹம், அல்லாஹ் அர்ஹம், அவர் மௌத்தாயிட்டார். அந்த விவாதத்தில் அவன் சொன்னார், நாங்கள் எங்க காபீர்னு சொன்னோம், சுபஹான் அல்லாஹ், நதீர் மௌலவி தான் காபீர்னு சொன்னார் அப்படின்னு விட்டார். இன்னொரு விளங்குதா? அப்போ இந்த மாதிரி பாகிஸ்தானில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு ஸ்ரீலங்காவில் மௌலவி உமர் அலி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் நதீர் மௌலவி அதிலிருந்து வெளியே போனார். அதுக்கு பிறகு ஹிபத்துர் ரஹ்மான் ஒரு மௌலவி இருந்தார். இதில் உருவாக்கத்தில் 3 நபர்கள் சம்மந்தப்படுவாங்க. மௌலவி உமர் அலி, அதே மாதிரி நதீர் மௌலவி, ஹிபத்துர் ரஹ்மான், அவர் அக்குருன ஸ்ரீலங்காவில், அவர் உமர் அலி மௌலவியோட மருமகன். இவர் என்ன செஞ்சார்னா, இவர் ஒரு 20-30 பேரை கொண்டு வெளியில் போனார். என்ன, பாகிஸ்தானில் இஸ்தியாக் சாஹிப் ஹக்கில் இல்லை, நீங்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறீங்க, நாங்கள் வெளியில் போகிறோன்னு வெளியில் போனார். இப்போ நதீர் மௌலவி ஒரு கூட்டம், ஹிபத்துர் ரஹ்மான் மௌலவி 2வது கூட்டம், 3வது உமர் அலி மௌலவி நான் பாகிஸ்தான்லேருந்து வெளியில் போகிறேன்னு சொல்லி முர்த்ததா போனாரே, அவர் முர்த்ததா போன உடனே பாகிஸ்தானோட இருந்த சில சகோதரர்கள் ஸ்ரீலங்காவில் அவங்க ஒரு 100 பேருக்கு மேலே இன்னும் அதில் ஆகிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மௌலவி உமர் அலி முர்த்ததாகி விட்டார் அப்படின்றாங்க. நாம சொல்ல வரல, அவங்களோட தீர்ப்பு தான் சொல்றேன்.
அவங்களோட கொள்கையின்படி. அல்லாஹ் என்ன செய்வான்டா, ஒரு வேலையை ஒருத்தன் தவற செஞ்சான்னா அதாலே அவனுக்கு அடிப்பான். நீ நான் காஃபிருண்டா, உனக்கே காஃபிர் பட்டம் போ, இது அல்லாஹ்வோட வேலை. ஏன்னா வருது ஹதீஸ்லையும் அவனுக்கு திரும்ப அதே மாதிரி திரும்பிச்சுது. இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் உமர் அலி மௌலவியோட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு 500 அல்லது 600 பேர் டோட்டல் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம். அல்லாஹ் சில கொஞ்சம் ஒரு 100-200 கூட குறைக்கும். சரி, மிஞ்சி போனால் ஒரு 1000 வைங்களேன், மிஞ்சி போனால் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? அமௌண்ட் வந்து சில நேரம் 950க்கு நீங்கள் 1000 சொன்னீங்கன்னு கேட்டப்பட, சில நேரம் 600 மிக்கலாம், 500 மிக்கலாம். எனக்கு இல்லை, நான் தொடர் ஃபில்லி அவங்களோட ஒரு 500 600 1000க்குள்ளேன்னு வைங்க இருக்கிறாங்க. இப்போ என்னென்னு கேட்டால் அவங்களுக்குள்ள இப்போ ஒரு பிரச்சனை, உமர் அலி மௌலவி முர்த்ததா முஸ்லீமா. இப்போ அதில் ரெக்கார்டிங் 1.5 மணி நேரம் நான் சித்திக் பிரதருக்கு அனுப்பிக்கிறேன், அதையும் கேளுங்க. அதில் ஒரு மௌலவி உட்பட புத்தளத்தில் ஒரு பெரு போட்டி ஒன்று போகுது. சரி, இவ்வளோ ஏன் இதை சொன்னேன்டா, இவங்களோட பின்னணி இதுதான், இதான் பின்னணி. இவங்க செஞ்ச வேலை கொஞ்சம் இருக்குது. சுபஹானல்லாஹ், ஏத்தாளையில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க செஞ்ச வேலையால் போலீஸ் ஆமிக்காரன் நுழைஞ்சி நிறைய பிரச்சனை உண்டாகி கடைசி இவங்களோட கொள்கையை ஒன்றா வாபஸ் வாங்கி இவங்களுக்கு கொள்கை சொல்ல இல்லாது. சொன்னால் 89ல் ஒரு கொள்கை ஆயிக்கும், 90ல் ஒன்று, 95ல் ஒன்று, 2000ல் ஒன்று, 2005ல் ஒன்று, இப்படி மாறிக்கிட்டே போகும். சரியா? இதெல்லாம் இப்போ பேசுகிறத விட இது சுருக்கமான ஒரு அறிமுகத்துக்காக உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.